ஹலோ எவ்ரிவன். நம்ம எல்லாம் ஆண்டர்ப்ரனர்ஸ்னால் என்ன நினைப்போம்? பெரிய ஆஃபீஸ், க்ரோஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், கிளைண்ட்ஸ் அண்டு லக்ஸரி கார்ஸ், சோஷியல் மீடியாஸ் இப்படி தானே நம்ம நினச்சிட்டு இருந்திருக்கோம். ஆனால் உண்மையான ஆண்டர்ப்ரனர்ஷிப் இதெல்லாம் இல்லை. ஒரு ஆண்டர்ப்ரனர்னால் ஒரு ப்ராப்ளமை ஐடென்டிஃபை பண்ணி அதை சால்வ் பண்ண ஒரு வேல்யூ க்ரியேட் பண்ணுறவர் தான் ஒரு உண்மையான ஆண்டர்ப்ரனர். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிற ஸ்டோரி இந்தியாவோட பில்லியன்ஸ் பற்றி இல்லை, செலிப்ரிட்டி ஆண்டர்ப்ரனர் பற்றியும் இல்லை, ஒரு ஆர்டினரி மேனோட எக்ஸ்ட்ராடினரியோட ஸ்டோரி. அவரோட டிட்டர்மினேஷன், அவரோட ஹார்ட் ஒர்க் அண்ட் க்ரியேட்டிவிட்டியை மட்டும் யூஸ் பண்ணி எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனர் ஆனார்னு பார்க்க போகிறோம். அந்த ஆண்டர்ப்ரனரோட பேர் மன்சுக்பாய் பிரஜபதி. அவரோட ஜேர்னி நமக்கு ஒரு முக்கியமான லெசன்ஸை சொல்லுது. சக்ஸஸ்க்கு ரிச் ஃபேமிலி வேணும்னு இல்லைங்க, ஹை எஜுகேஷன் வேணும்னு இல்லை, பிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் வேணும்னு இல்லை. நம்ம இருக்கிற ரிசோர்ஸை கரெக்டாக யூஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டும் போதுன்றது தான் இவரோட ஹோல் ஸ்டோரியுமே நம்மளுக்கு சொல்லுது. சரி, வாங்க பார்க்கலாம். மன்சுக்பாய் பிரஜபதி குஜராத்தில் ஒரு சின்ன வில்லேஜில் பிறந்தவர். அவரோட ஃபேமிலி ரொம்ப புவரான ஃபேமிலி. லைக் ஃபேமிலியோட ப்ரொஃபஷனே மண்பானை செய்கிறது தான். அந்த ப்ராடக்ட்ஸை டெய்லி மார்னிங் எழுந்து கிளேஸை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி ஷேப் பண்ணி சன்னில் ட்ரை பண்ணி அதை ஒரு மார்க்கெட்டில் போய் சேல் பண்ணுவாங்க. சில நேரம் விற்கும், சில நேரம் செல் ஆகும், சில நேரம் செல் ஆகாது. பட் செல் பண்ணாதானே அவங்களுக்கு அன்னைக்கு சாப்பாடே. பட் இந்த வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணாலும் ப்ராஃபிட் ரொம்ப கம்மி தான். சில நாள் ப்ராடக்ட் செல் ஆகும், சில நாள் ஆகாது. இப்படி தான் அவரோட சைல்ட்ஹுட் போச்சு. ஸ்கூலுக்கு போகணுன்னு சொல்லி அவருக்கு ரொம்ப ஆசை. பட் ஃபேமிலி சுச்சுவேஷனால் படிப்பை கண்டினியூ பண்ண முடியலை. ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்னால 10th ஸ்டாண்டர்ட்லேயே அவரோட ஸ்டடீஸை ஸ்டாப் பண்ணிட்டார். நம்ம லைஃப்பில் கொஞ்சம் கஷ்டம் வந்தாலே எனக்கு லக் இல்லைன்னு யோசிப்போம். ஆனால் மன்சுக்பாய் அப்படி யோசிக்கலாரு. ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ண என்ன பண்ண முடியும்னு தான் அவர் யோசித்தார். ஸ்கூலை விட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன டீ கடையில் வேலை பண்ண போகிறார். மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் ஒர்க் பண்ணுவார். பட் சேலரி ரொம்ப கம்மி தான். ஆனால் அந்த டீ கடையில் அவருக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்கூல் மாதிரி இருந்திருக்கு. கஸ்டமர்ஸ் எப்படி திங்க் பண்ணுறாங்க, பீப்புள்ஸ் என்ன ப்ராடக்ட்ஸ் வாங்குகிறாங்க, மணி எப்படி சர்க்குலேட் ஆகுது, எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி வச்சுருந்துருக்கார். ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு அப்சர்வேஷன் தான் ரொம்ப முக்கியம். ஆனால் அவர் அதை அப்போவே டெவலப் பண்ணிட்டார். கொஞ்ச நாள் டீ கடையில் ஒர்க் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபேமிலியோட ப்ரொஃபஷனுக்கே வந்துட்டார். க்ளே ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஆனால் மார்க்கெட் சேஞ்ச் ஆகிடுச்சுல. பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் வந்துருச்சு, ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ் வந்துருச்சு. தென் யார் க்ளே பாட்ஸ்னால் யூஸ் பண்ணுவா? அப்புறம் அவரோட பிஸ்னஸ் ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு. யாருமே வாங்குறதில்ல. பீப்புள் க்ளே ப்ராடக்ட்ஸை வாங்குறது ரொம்ப குறைஞ்சிருச்சு. இன்கமும் இன்னும் கம்மியாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நிறைய பேர் என்ன யோசிப்பாங்க? பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் மன்சுக்பாய் அவர் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டாரு. மார்க்கெட் சேஞ்ச் ஆகுதுன்னா நம்மளும் சேஞ்ச் ஆகணும். இதுதான் ஆண்டர்ப்ரனர்ஷிப் மைண்ட் செட். அவரோட பிக்கஸ்ட் டேர்னிங் பாயிண்ட்டே 2001 குஜராத்தில் ஒரு பெரிய எர்த்குவேக். லேக்ஸ் ஆஃப் பீப்புள் அஃபெக்டட். பில்டிங் ஃபுல்லாக இடிஞ்சிருச்சு. பிஸ்னஸ் ஃபுல்லாமே டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு. அங்கே இருக்கவங்களுக்கு மன்சுக்பாயோட கம்பெனி ஃபுல்லாக டிஸ்ட்ராய் ஆகி அங்கே இருந்த அவ்வளோ ப்ராடக்ட்ஸுமே இடிஞ்சு உடஞ்சி போயிடுச்சு. தௌசண்ட்ஸ் ஆஃப் க்ளே ப்ராடக்ட்ஸ் கிட்ட பிரேக் ஆகிடுச்சு. இமேஜின் பண்ணுங்கள், ஆல்ரெடி புவர் ஃபேமிலி, சேவிங்ஸும் இல்லை, வீட்டில் இன்சூரன்ஸும் இல்லை, ஃபேக்டரி டேமேஜு, ப்ராடக்ட்ஸும் டேமேஜ் ஆகிடுச்சு, கஸ்டமர்ஸ் இல்லை, இன்கம் இல்லை. இந்த சுச்சுவேஷனில் நிறையா பேர் லைஃப் முடிஞ்சிடுச்சுன்னு தான் ஃபீல் பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பாக இல்லையா? ஆனால் நம்ம மன்சுக்பாய் என்ன பண்ணியிருக்காருன்னா டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணியிருக்காரு. அவர் சொன்னார் ஒரு லைன் ரொம்ப ஃபேமஸுங்க. எவ்ரி ப்ராப்ளம் கேரிஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி இன்சைட் இட். எடுத்துக்கு அப்புறம் நியூஸ் பேப்பரில் ஒரு ஹெட்லைன் பார்த்தார் ஒரு நாள் ரீட் பண்ணும்போது. ஹெட்லைனில் ஒரு என்ன சொன்னதுன்னா, ஒரு புவர் மேன்ஸ் ரெஃப்ரிஜிரேட்டர் இஸ் ப்ரோக்கன். இது ரீட் பண்ணதுக்கப்புறம் அவர் மைண்டில் அதுவே யோசிச்சுட்டு இருக்கு. ஏன் எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் ஒர்க் ஆகிற ரெஃப்ரிஜிரேட்டர் நம்ம க்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு. க்ளே நேச்சுரலி கூலிங் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண முடியுமா? க்ளேக்கு நேச்சுரலாக கூல் ஆகிற ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த ஒரு கொஷின் தான் அவரோட லைஃப்பையும் பிஸ்னஸையும் கம்ப்ளீட்லி சேஞ்ச் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜ் வரைக்கும் மன்சுக்பாய் கிட்ட இருந்தது பெரிய எஜுகேஷனும் இல்லை, ரிச் ஃபேமிலி இல்லை, ஃபேக்டரி இல்லை.
அண்ட் சேவிங்ஸும் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் இருந்துச்சு அவர்கிட்ட. ஒரு ப்ராப்ளமை பார்த்து அதை ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றுற மைண்ட் செட். அதுதான் ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு கிடைச்ச பிக்கஸ்ட் கேபிட்டல். தென் எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் ரெஃப்ரிஜிரேட்டரை க்ரியேட் பண்ண முடியுமா? இது ஈஸி ப்ராஜெக்ட் இல்லைங்க. ஏன்னா அப்போது யூடியூப் இல்லை, பிக் லேபர்ட்டி இல்லை, சயின்டிஸ்ட் இல்லை, டீம் இல்லை. இருந்தது என்ன? ஒரு ஸ்மால் ஒர்க் ஷாப், கொஞ்சமான க்ளே, பட் நிறைய டிட்டர்மினேஷன். லைக் டெய்லி க்ளே காம்போசிஷனாக மாற்றி பார்ப்பார். ஒரு சாம்பிள் ஒரு நாள் க்ரேக் ஆகும், இன்னொரு சாம்பிளில் லீக் ஆகும், வேறு ஒரு சாம்பிள் வந்து கூலிங்கே கொடுக்காது. பட் அவர் ஹோப்பை விடவே இல்லை. ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட் வர தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபெயிலியர்ஸை வந்து ஃபேஸ் பண்ணார். ஆனால் ஒவ்வொரு ஃபெயிலியரும் ஒரு லெசன் கண்டிப்பாக அவர் கற்றுக்கிட்டாரு. அவருக்கு இனோவேஷன்னா லக்குன்னு சொல்லவே மாட்டார். இட் இஸ் கண்டினியூவஸ் எக்ஸ்பிரிமெண்டேஷன். அவர் கண்டினியூவஸாக அதுக்கு வந்து ட்ரை பண்ணாது. அதுதான் அவரோட சக்ஸஸ்ஃபுல்லோட பிக்கஸ்ட் ரீசன். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண பெரிய இன்வெஸ்டர்ஸ் அவர் தேடலை. ஸ்மால் அமௌண்ட் வந்து லோனை அரேஞ்ச் பண்ணி அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணார். ஃபேக்டரி பில்ட் பண்ண க்ரோஸ் ஸ்பெண்ட் பண்ணல. லைக் எக்ஸிஸ்டிங் பாட்டரினோட நாலேஜையும் அவரோட அவைலபிளான டூல்ஸையும் வச்சு தான் அவர் வந்து யூஸ் பண்ணார். இதுக்கு பேர் தான் பூட் ஸ்ட்ராப்பிங். பூட் ஸ்ட்ராப்பிங்னா என்ன? பணம் வந்து கம்மியாக இருந்தாலும் இருக்கிற ரிசோர்ஸை யூஸ் பண்ணி பிஸ்னஸை பில்ட் பண்ணுறது. நம்ம யங்ஸ்டர்ஸ் தான் நிறைய பேர் ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் எனக்கு பெரிய ஆஃபீஸ் வேணும், ஆஃபீஸில் வந்து ஏசி வேணும், எக்ஸ்பென்சிவ் லேப்டாப் வேணும்னு தான் யோசிப்போம் கண்டிப்பாக. ஆனால் மன்சுக் பாய் வந்து ஃபஸ்ட்டு கஸ்டமர்ஸ் வேணும்னு தான் யோசிச்சிருக்காரு. க்ளே ப்ராடக்ட்ஸை வந்து ஹேண்டில் செய்கிறதுக்கு அரௌண்டு 100 hours தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அவர் மிஷின்ஸை மாடிஃபை பண்ணார். ரிசல்ட் ஒரு சேம் டைமில் 600 hours வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சது. இது ஒரு பெரிய லெசன். ஏன்னா இன்கம் இன்க்ரீஸ் பண்ண ஃபஸ்ட்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதில்லை, எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணணும். லைக் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும், ஃபினான்ஷியல் ஸ்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ப்ராடக்ட் ரெடி பண்ணின அப்புறம் கஸ்டமர்ஸ் வருவாங்கன்னு வெயிட் பண்ணலை. அவர் சைக்கிள் எடுத்துகிட்டு வில்லேஜாக போய் அவரோட ப்ராடக்டை வந்து செல் பண்ணார். ஷாப்ஸ், மார்க்கெட்ஸ், எக்ஸிபிஷன்லனா போய் டெமோ கொடுத்தாரு. கஸ்டமர்ஸ் கிட்ட ஃபீட்பேக் நிறைய கேட்டார். அண்ட் இதில் 2 பெனிஃபிட்ஸ். மார்க்கெட்டிங்கில் காஸ்ட்டு வந்து கம்மி பண்ணிட்டாரு. அண்ட் த கஸ்டமர் எக்ஸ்பெக்டேஷனை டேரெக்டாக போய் புரிஞ்சுக்கிட்டாரு. அண்ட் தென் க்ளே டவா சக்ஸஸ் ஆன அப்புறம் அவர் அப்படியே அதை ஸ்டாப் பண்ணலை. அதுக்கப்புறம் க்ளே வாட்டர் ஃபில்டர், க்ளே குக்கர், அண்ட் க்ளே நான்ஸ்டிக் பேன், க்ளே ரெஃப்ரிஜிரேட்டர்னு ஒரு ப்ராடக்டை சக்ஸஸ் ஆன உடனே ரிலாக்ஸ் பண்ணாமல் ஆண்டர்ப்ரனருக்கு சக்ஸஸ்ஃபுல்னா இனோவேஷன் தான். கண்டினியூஸாக ப்ராசஸ் பண்ணணும் அவர். அந்த மாதிரி கண்டினியூவாக ப்ராசஸ் பண்ணது தான் மிட்டிகுல் ரெஃப்ரிஜிரேட்டர். அது ஃபைனலியாக 2002 வந்து லான்ச் பண்ணார். இது எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணாது. அப்பர் சாம்பரில் வந்து வாட்டர் இருக்கும், லோயர் சாம்பரில் வந்து க்ளே இருக்கும். அண்ட் நேச்சுரல் எவாப்ரேஷன் மூலமாக இன்சைட் டெம்பரேச்சரில் ரூம் டெம்பரேச்சரை விட கம்மியாகும். ஸோ வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் ஃப்ரெஷ் ஆகுது. இது ஏன்னா வில்லேஜ் அண்ட் ரூரல் சைடில் இருக்க பீப்புள்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகுச்சு. லைக் மில்க்கும் கெட்டு போகாமல் ஷார்ட் டைம் வரையும் அதில் ஸ்டோரேஜ் பண்ண முடிஞ்சிருந்தது. மன்சுக் பாய் ஃப்ரிட்ஜ் க்ரியேட் பண்ணுறது ரிச் பீப்புளுக்காக இல்லை. அவர் டார்கெட் கஸ்டமர்ஸ் வந்து வில்லேஜர்ஸ், ஃபார்மர்ஸ், லோ இன்கம் ஃபேமிலிஸ் அண்டு எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் இருக்க ஏரியாஸ். பிஸ்னஸில் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் என்னன்னு சொன்னால், என் ப்ராடக்ட் யாரோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுன்னு இல்லை. அவர் ஆன்சர் கிளியராக இருந்தது. அதனால் அவரோட ப்ராடக்ட் வந்து மார்க்கெட் ஃபுல்லாக ரீச் ஆகிடுச்சு. லைக் கொஞ்சம் ப்ராஃபிட் வந்த உடனே அவர் லக்ஸரி லைஃப் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. கார் வாங்கலை, பங்களா வாங்கலை. அந்த பிஸ்னஸ்க்கு திரும்ப இன்வெஸ்ட் பண்ணார். மிஷின்ஸ் இம்ப்ரூவ் பண்ணார். ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணார். நியூ ப்ராடக்ட்ஸ் வந்து டெவலப் பண்ணார். ஸ்டாஃப்ஸ்லாம் ஹையர் பண்ணி அவரோட பிஸ்னஸை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து கொண்டு போனார். அண்ட் சக்ஸஸ் வந்த அப்புறம் கூட சேலஞ்சஸ் முடியலை. க்ளே ப்ராடக்ட்ஸ் பிரேக் ஆகும், லீக் ஆகும், ப்ரொடக்ஷன் லாஸஸ் ஆகும். கிட்ட அவனுக்கு வந்து 19 lakhs வந்து போயிடுச்சு, லாஸ் ஆகிட்டார். இமேஜின் பண்ணுங்கள், ஆல்ரெடி ஒரு புவர் ஃபேமிலி பேக்ரவுண்ட் உள்ள பர்சன், டெப்ட் வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஃபுல்லாக ஃபெயிலியர் ஆகிடுச்சு. தென் மார்க்கெட்லேயும் க்ளே ப்ராடக்ட்ஸ்க்கு அவ்வளோவா இல்லை. இந்த சுச்சுவேஷனில் கூட அவர் பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணலை. ப்ராடக்ட் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணார். கஸ்டமர்ஸோட ட்ரஸ்ட்டை பில்டு பண்ணார். கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் டெப்ட்டை ரெடியூஸ் பண்ணி அவரோட ப்ராடக்ட்ஸை ஃபுல்லாக எப்படி செல் பண்ணணுன்றதை கற்றுக்கிட்டு, ஒரு ப்ராடக்ட் எப்படின்னா செல் பண்ணணுன்றதை ஃபுல்லாக
ஒரு பிஸ்னஸ் எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணணுன்றதை வந்து கற்றுக்கிட்டாரு. இவரோடது இனிஷியலி மிட்டிகோல் ரெஃப்ரிஜரேட்டர் பற்றி மக்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. கரண்ட் இல்லாமல் ஃப்ரிட்ஜ் ஒர்க் ஆகுமா, மண்ணால் ஃப்ரிட்ஜ் பண்ண முடியுமா, ஃபஸ்ட்டு நிறையா பேர் நிறையா கொஷின்ஸ் கேட்டாங்க. ஆனால் ப்ராடக்ட் யூஸ் பண்ண கஸ்டமர்ஸ்னால் கொடுத்த ஃபீட்பேக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங் தான் பெஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் தான் ஆச்சு. அட்வர்டைஸிங்க்கு லேக்ஸ் ஆஃப் ஸ்பென்ஸ் வந்து பண்ண தேவையில்லை. சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர்ஸோட ஒரு பிராண்ட் அம்பாசடர்ஸாக ஆகிட்டாங்க. இது நமக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் லெசன்ஸ். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் த பெஸ்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. பிஸ்னஸ் க்ரோத் பண்ணணும்னா லைக் அவர் மிட்டிகோல் ரெஃப்ரிஜரேட்டர் சக்ஸஸ் ஆன அப்புறம் மன்சுக்குபாய் வந்து ஒரே ப்ராடக்டில் ஸ்டாப் பண்ணல. அவர் வந்து கண்டினியூஸாக இனோவேஷன் பண்ணிகிட்டே இருந்தார். நெட் டவாக்கு அப்புறம் லைக் க்ளே வாட்டர் ஃபில்டர், க்ளே குக்கர், க்ளே நான்ஸ்டிக் தவா, க்ளே யுட்டன்சில்ஸ் அண்டு கிச்சன் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லி ஒன்றா லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டே இருந்தார். கிராஜுவலி அவரோட கம்பெனி இந்தியா ஃபுல்லாக ரீச் ஆகி ஆரம்பிச்சிருச்சு. ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்தும் குவரிஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு டீ ஸ்டாலில் ஒர்க் பண்ண மனுஷன் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கு ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவு ஆண்டர்ப்ரனராக மாறிட்டார். இதுதான் ரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் சொல்லுவேன். அவரோட இனோவேஷன்ஸ்க்கு இந்தியா ஃபுல்லாக அப்ரிஷியேஷன் கிடச்சிது. 2005 மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் நேஷ்னல் இனோவேஷன் அவார்டு வாங்கினார். நம்ம பிரசிடென்ட் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கிட்ட ரெகக்னிஷன் அவருக்கு கிடச்சிருந்துருக்கு. அண்ட் நேஷ்னல் ஜியோக்ராஃபிக் எக்கோஹீரன்ற ரெகக்னிஷனும் அவருக்கு கிடச்சிது. லைக் சிபிஎஸ்சி ஆண்டர்ப்ரனர்ஷிப் டெக்ஸ்ட் புக்கில் அவரோட ஜேர்னி வந்து ஒரு கேஸ் ஸ்டடியாகவே இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. இவ்வளோ அவார்ட்ஸ் கிடைச்சது சக்ஸஸ்னால் வரல. சக்ஸஸ் வந்தனால அவார்ட்ஸ் வந்துச்சுன்னு இல்லை. டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ அவார்ட்ஸ் கிடைச்சது சக்ஸஸ் வரல. சக்ஸஸ் வந்ததுனால அவார்ட்ஸ் வந்துச்சு. லைக் ஃபினான்ஷியல் அனாலிசிஸை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவர் பிக் இன்வெஸ்டர்ஸை வந்து தேடலை, ஸ்மால் ரிசோர்ஸஸை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டார். செகண்ட் ஒன் லக்ஸரிக்கு ஸ்பெண்ட் பண்ணல, ப்ராஃபிட் பிஸ்னஸ்க்கு திரும்ப இன்வெஸ்ட் பண்ணார். மார்க்கெட் ரிசர்ச் பண்ணார் அண்ட் கஸ்டமர்ஸ் என்ன வேணும்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அண்டு ஃபோர்த்து சொல்ல போனோன்னா லைக் இனோவேஷன் ஸ்டாப் பண்ணல. ஒரு ப்ராடக்ட் சக்ஸஸ் ஆன தேவை லைஃப் ஃபுல்லாக செல் பண்ணலை, கண்டினியூஸாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டார். அஃபோர்டபுள் ப்ரைஸிங், ரிச் கஸ்டமர்ஸ் டார்கெட் பண்ணாமல் மிடில் கிளாஸ் அண்ட் ரூரல் ஃபேமிலிஸை டார்கெட் பண்ணார். அதான் அவரோட ஃபஸ்ட்டு கரெக்டாக பண்ணதுன்னு நான் நினைக்கிறேன். லைக் எந்த ப்ராடக்ட் யாருக்கு ரொம்ப முக்கியன்றதை வந்து தெரிஞ்சுக்கிட்டா அந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். மை பர்ஸ்பெக்டிவ், இந்த ஸ்டோரியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா அவர் ஃப்ரிட்ஜ் இன்வெஸ்ட் பண்ணது இல்லை, அவர் மைண்ட் செட் தான். லைக் ஈவன் எர்த்குவேக் வந்தப்போ கூட எல்லோரும் லாஸ் பார்த்தாங்க, அவர் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தாரு. பீப்புள் வந்து ப்ராப்ளம்ஸ் பார்த்தாங்க, அவர் சொல்யூஷன் பார்த்தாரு. அதுதான் ஆண்டர்ப்ரனரோட பிக்கஸ்ட் குவாலிட்டின்னு நான் சொல்வேன். ஆண்டர்ப்ரனர்னா பணமும் இருக்கிறவன் இல்லை, ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறவங்க. இனோவேஷன்னா எக்ஸ்பென்சிவ் டெக்னாலஜி இல்லை, சிம்பிள் ஐடியா, கரெக்ட் எக்ஸிக்யூஷன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு கொஸ்டின் கேட்கணும். நம்ம லைஃப்பில் கஷ்டம் வரும்போது வை மீன்னு கேட்குறோமா, இல்லை வாட் கேன் ஐ லேர்ன் ஃப்ரம் திஸ்ன்னு கேட்குறோமா? மன்சுக்குபாய் பிரஜாபதி செகண்ட் கொஸ்டின் தான் கேட்டிருக்காரு. அதனால தான் டீ கடையில் ஒர்க் பண்ணவர் ஒரு ஆர்டினரி மேன் இந்தியாவோட ரெஸ்பெக்டட் ரூரல் இன்வெஸ்டர்